துரை வைகோவுக்கு கூடிய சீக்கிரம் தலைவர் பதவியை பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கான இல்லை. மல்லை சத்யாவோட புகழ் நாளுக்கு நாள் வர்றதை வைத்தறிச்சப்படுறார் துரை வைகோ. நமக்கு போட்டியாக ஒருத்தர் வந்துடுவாரா அப்படிங்கிற பயத்தில் இவர் செஞ்ச வேலை தான் இந்த மாதிரி வேலை தான். அவர் கோவம் அதிகமானதுக்கு காரணம் கட்சியில் தொண்டர்கள்லாம் மல்லை சத்யா மதிக்கிறாங்க. ஆளுமை இருக்குது மல்லை சத்யாட்ட, இவர்கிட்ட ஆளுமை கிடையாது. ஆனால் ஸ்டாலின் கூப்பிட்டு சொல்லிட்டாரா வைகோட்ட, இதை நீங்கள் தீக்க போகிறீங்களா இல்லை நாங்கள் தீக்கிட்டு வைக்கட்டுமா, எங்கள் கூட்டம் இருந்து அசிங்கமாக இருக்குது, முறையே சால்வ் பண்ணுங்கன்றதுக்கு அப்புறம் தான் வைகோ இறங்கி வந்து கையை பிடிச்சி பண்ண வச்சார். சோஷியல் மீடியா டீம் வந்து துரை வைகோட்ட இருக்குது. சோஷியல் மீடியா வச்சு ஒரு போஸ்ட் போட வச்சார். 30 வருஷம் இல்லை 300 வருஷம் ஆனால் கூட நீ கட்சி தலைவரை வர முடியாது, நீ வந்து துரை வைகோ கீழே தான் பணியாற்றணும், இஷ்டம் இருந்தால் இரு, இல்லை மூட்டை முட்டி போ. மீட்டிங் முடிஞ்ச உடனே தொண்டர்கள்லாம் ஆரவாரமாக போய் மல்லை சத்யா கூட வந்து செல்ஃபி எடுத்துனாங்க. துரை வைகோ பின்னாடி யாருமே போகல. அந்த உடன்படிக்கையில் மல்லை சத்யா சொல்லியிருக்காரு, நான் வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, என்னோட சின்னவராக இருந்தால் கூட துரை வைகோ வந்து கட்சியோட தலைவர் அப்படின்ற லெவலுக்கு இறங்கி வந்துட்டார். ஆனால் துரை வைகோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இன்ஃபேக்ட் வைகோ கட்சி தலைவர்ன்ற மாதிரி 2 கையும் பிடிச்சி இணைக்க பார்த்தாரு. மல்லை சத்யா கை கொடுத்தாரு, துரை வைகோ கை கொடுக்கவே இல்லை. அப்புறம் பிடிச்சி இழுத்தா கொடுக்க வச்சார். ஸோ இந்த உடன்படிக்கை சமாதானம் என்பதெல்லாம் பேச்சுவார்த்தை லெவலில் தான் இருக்கே தவிர முழு மனதோட இதயங்கள் இணையவில்லை. அப்பா சொன்னாருங்கிறதுக்கோசரம் கண்ணனவே வேண்டா வெறுப்பா இணைஞ்சிருக்கார். இவர் துரை வைகோ என்ன பண்ணுறாருன்னா, வருண் துரை வைகோ அவர் பயண உணர்வு உள்ள கொண்டு பார்க்குறேன், இளைஞரணி தலைவராக கொண்டு வந்து பார்த்தோம். உன உள்ளே கொண்டு வந்ததே இந்த மல்லை சத்யா சொல்லி தான், உன்னை எம்பி ஆக்கிறதே மல்லை சத்யா சொல்லி தான். அவன் மட்டும் இல்லைன்னா நீ வந்திருக்கவே முடியாது. துரை வைகோ என்ன துரோகம் மல்லை சத்யா பண்ணார்னு உங்களுக்கு எனக்கு தெரியுமா? ஓப்பனாக சொன்னாரா? தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மல்லை சத்யா, நாமினேட் செய்யப்பட்டவர் துரை வைகோ. அவ்வளோ சீக்கிரம்லாம் கட்சி விட்டு மல்லை சத்யா எடுக்க முடியாது. நீங்கள் இஷ்டத்துக்கு நாளைக்கு வாம்பிங்க, நாளைக்கு போவீங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் வந்து பார்த்தோம், துரை வைகோ மல்லை சத்யா இருவரும் வந்து சமாதானம் ஆயிட்டாங்க, வைகோ தலைமையில் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம பார்த்துருந்தோம். இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, ஏன் இந்த திடீர்னு ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு உட்கட்சி பூசல் நடந்துகிட்டு இருக்கு, கட்சி பதவியிலேருந்து வெளியே போகிறார், மறுபடியும் பதவிக்கு வரார், என்ன நடக்கு, எதற்காக இதெல்லாம், ஒரு பதவிக்காகவா, என்ன விஷயம்? துரை வைகோ கட்சியில் சேரணும்னு முதல்ல குரல் கொடுத்துறே மல்லை சத்யா தான். துரை எப்படியாவது உள்ளே வரணும், நான் என்னோட பதவி துணை பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன், துரை உள்ளே கொண்டு வாங்க. அப்போ வந்து வைகோ சொன்னான்னா, மல்லை அதெல்லாம் தப்பு, அந்த மாதிரி கொண்டு வந்து நான் கட்சி ஆரம்பிச்சோட நோக்கமே கெட்டு போயிடும், நான் கட்சி ஆரம்பித்ததே குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் கூடாதுன்னு என் பையனை கொண்டு வந்தால் என்ன எப்படி? அப்போ மல்லை சொன்னால், இல்லை தலைவரே, உங்களுக்கு ஏஜ் ஆகிட்டு வருது, கட்சியை நல்லபடியாக காப்பாற்றணும்னா நல்லா ஒருத்தர் வரணும்னு. அப்படிப்பட்ட மல்லை சத்யாவை எதிரியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு துரை வைகோ. என்ன காரணம்? பவர் பாலிடிக்ஸ். ஏன்னா மல்லை சத்யா இஸ் ஹார்ட் கோர் ஒர்க்கர். கட்சியை எப்படி கொண்டு போகணுங்கிறது, அடுத்த கட்ட நகர்வு கொண்டு போகணுங்கிறது வைகோவோடையே கூட இருந்து பார்த்தவர். எங்கள் வைகோ கூட அவர் திமுகலேருந்து 93, 94 வெளில வந்தபோது 9 மாவட்ட செயலாளர் வந்தாங்க. எம்ஜிஆர் வெளில வந்தபோது ஒரு மாவட்ட செயலர் கூட வரல. எம்ஜிஆர் தனி கட்சி துவக்கும் போது திமுக உடைக்கும்னு சொன்னார். திமுக உடைக்க முடியல அவரால், ஆனால் வைகோவால் திமுக உடைக்க முடிஞ்சுது. வைகோ வெளில வந்து நான் அப்போ இந்தியா டுடேல இருந்தேன், அப்புறம் இன்டர்வியூ எடுத்து போட்டேன் வைகோவை, நல்ல ஞாபகம் இருக்குது. திமுகவே கலைஞரே வந்து ஆடி போயிட்டார். என்னப்பா அது இப்படி வைகோ ஆள் தூக்கிட்டு போயிட்டானு. அவர் கூட செஞ்சி ராமச்சந்திரன், கண்ணப்பன், யாருமே இப்போ இல்லை, பொன் முத்துராமலிங்கம் யாருமே இல்லை இப்போ மதிமுகவில். க்ஷீணமாக இருக்குது கட்சி. அப்படிப்பட்ட கட்சியில் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவருக்கு ஒரே ஆள் கூட இருக்குது மல்லை சத்யா. கட்சி ஆரம்பித்த சமயத்தில் கூட இருந்தவங்களில் கலைஞர் கூட கேட்டாராம், ஏன்னா அந்த மல்லையை தூக்கிட்டு வர மாட்டேன்றீங்களே, பிடிச்சிட்டு வாங்கடா. கலைஞர் மீது அவர் தனி மரியாதை உண்டு.
இருந்தாலும் நான் வைகோ விட்டு வரமாட்டேன். அவர் போஸ்ட் கொடுக்குறேன்னாராம், எம்எல்ஏ கொடுக்குறேன்னாராம் கலைஞர். எதுக்கும் ஆசை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் அரசியல்வாதி தான் மல்லை சத்யா. ஆனால் மல்லை சத்யாவோட புகழ் கட்சியில் நாளுக்கு நாள் பெருகிட்டு வந்த உடனே என்ன காரணம்னா அவர் வைகோ லாயலிஸ்ட். அவர் வைகோ கணத்தில் குதினா குதிப்பார், ரோட்டில் போய் நின்றுப்பார், என்ன போராட்டம் நடந்தாலும் முதல்ல இவர் தான் உயிரை கொடுத்து பணைய வச்சு போனவர். அப்படிப்பட்டவரோட புகழை தாங்கிக்க முடியாத துரை வைகோ அவரை கட்சியை விட்டு கட்டம் கட்டி வெளியில் அனுப்பணும்னு பார்த்தார். அதுக்கு என்ன பண்ணார்? சோஷியல் மீடியா டீம் துரை வைகோட இருக்குது. சோஷியல் மீடியா வச்சு ஒரு போஸ்ட் போட வச்சார். 30 வருஷம் இல்லை, 300 வருஷம் ஆனால் கூட நீ கட்சி தலைவரை வர முடியாது, நீ துரை வைகோ கீழே தான் பணியாற்றணும், இஷ்டம் இருந்தால் இரு, இல்லை மூட்டை மூட்டை கட்டிட்டு போ அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டார். அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. யாருக்கு எதிராக போட்டார்னு எல்லாருக்கும் தெரியும், மல்லை சத்யாக்கு எதிராக போட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி தாயகத்தில் ஒரு மீட்டிங் முடிஞ்ச உடனே தொண்டர்கள்லாம் ஆரவாரமாக போய் மல்லை சத்யா கூட செல்ஃபி எடுத்துனாங்க. துரை வைகோ பின்னாடி யாருமே போகல. அந்த கோவம் வேறு மைண்டில் சேர்ந்து போச்சு. எல்லாம் சேர்ந்து வச்சு துரை வைகோ கட்டம் கட்டினவங்க இந்த மாதிரி போட்டுட்டு இந்த எம்எல்எஃப் மீட்டிங்கில் கம்ப்ளீட்டாக தாக்கி பேசிட்டு, பேர் சொல்லாமல் தாக்கி பேசிட்டு வாக் அவுட் பண்ணிட்டார். நம்ம அந்த ஃபோட்டோலேயே பார்க்கும்போது மல்லை சத்யா கொஞ்சம் சிரித்த முகத்துடன் இருப்பார், சமாதானமான மாதிரி இருப்பார், கொஞ்சம் கோவத்துடன் தான் இருக்க மாதிரி நம்ம காணப்பட்டோம். ஆமாம், இன்னைக்கு வைகோ 2 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சமரசம் பண்ணி உடன்படிக்கை ஒன்று கையெழுத்து போட்டார். அந்த உடன்படிக்கையில் மல்லை சத்யா சொல்லியிருக்காரு, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கங்க, என்னோட சின்னவராக இருந்தால் கூட துரை வைகோ கட்சியோட தலைவர் அப்படின்ற லெவலுக்கு இறங்கி வந்துட்டார். ஆனால் துரை வைகோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இன்ஃபேக்ட் வைகோ கட்சி தலைவர்ன்ற மாதிரி 2 கையும் பிடிச்சி இணைக்க பார்த்தாரு. மல்லை சத்யா கை கொடுத்தாரு, துரை வைகோ கை கொடுக்கவே இல்லை. அப்புறம் பிடிச்சி இழுத்தா கொடுக்க வச்சார். ஸோ இந்த உடன்படிக்கை சமாதானம் என்பதெல்லாம் பேச்சுவார்த்தை லெவலில் தான் இருக்கே தவிர முழு மனதோட இதயங்கள் இணையவில்லை. இதயங்கள் இணைஞ்சால் தான் உங்களுக்கு பேச்சுவார்த்தை வெற்றி, ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதயங்கள் இணையலை. அப்பா சொன்னாருங்கிறதுக்கோசரம் கண்ணனவே வேண்டாம் வெறுப்பா இணைஞ்சிருக்கார். மல்லை சத்யாவுக்கு தெரியும். மல்லை சத்யா என்ன சொல்கிறாருன்னா, இளைஞர் துரை வைகோ அவரே தலைவராக வரட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் என் தலைவர் கூட நான் இருக்க போகிறேன். அடுத்த தலைவர் யார் முடிவு பண்ணுறாரோ அவர் தான் தலைவர். ஏன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவர் துரை வைகோ என்ன பண்ணுறாருன்னா, வருண் துரை வைகோ அவர் பையனை கொண்டாட பார்க்குறாரு. அது வைகோ அடுத்த லெவல் கொண்டாட பார்க்குறாரு. அவர் ஒரு டென்னிஸ் கோச். அவர் வருண் அவர் உள்ள கட்சியில் இளைஞரணி தலைவராக கொண்டு வந்து பார்த்தாரோம். வைகோ சொன்னாதான், எப்படி தம்பி, நான் இருக்கேன், நீ இருக்க, உன் பையனை வந்தால் அப்புறம் நம்ம கட்சியோட கொள்கையெல்லாம் நாசமாக போயிடும். உன உள்ளே கொண்டு வந்ததே இந்த மல்லை சத்யா சொல்லி தான், உன்னை எம்பி ஆக்கிறதே மல்லை சத்யா சொல்லி தான். அவன் மட்டும் இல்லைன்னா நீ வந்திருக்கவே முடியாது. அவன் நல்லவன், பாவம். அவனை எந்த பதவியுமே எனக்கு கொடுத்துக்கல. எம்பி பதவி கொடுக்கல, எம்எல்ஏ கொடுத்து எந்த இதுலேயும் அவர் தேர்தலில் ஜெயிக்க முடியல. நம்ம கூட இருக்க லாயலிஸ்டாக இருக்கும். இருந்துட்டு போட்டு உனக்கு என்ன பிரச்சனை கேட்டதுக்கு, இல்லை அவர் வெளியில் போய் தப்பாக பேசுகிறார், துரோகம் பண்ணுறாரு. இது வரைக்குங்க துரை வைகோ என்ன துரோகம் மல்லை சத்யா பண்ணார்னு உங்களுக்கு எனக்கு தெரியுமா? ஓப்பனாக சொன்னாரா? துரோகம்னு சொன்னார். கலைஞர் சொன்ன மாதிரி இருந்தது, வைகோவால் என் உயிருக்கு ஆபத்துன்னார். எல்லா ஜெனரேஷன் கிடக்கு, என்னங்க உயிருக்கு ஆபத்துனார்? இல்லை விடுதலை புலிகளை வச்சு எனக்கு கொலை பண்ண பார்க்குறான்னார். அதே ஸ்டேட்மெண்ட்டு தான் இப்போ மல்லை சத்யா மேலே இவர் வச்சுருக்கார். துரை வைகோ துரோகம் பண்ணிட்டு போயிட்டார் கட்சிக்குன்னு. என்ன துரோகம் பண்ணார்னு ஒன்றும் சொல்ல. இவர் திமுகவோட போய் கட்சி அடகு வச்சாரா, இல்லை பிஜேபியோட சேர்ந்தாரா, ஏடிஎம்கோட சேர்ந்தாரா, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அது இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மல்லை சத்யா, நாமினேட் செய்யப்பட்டவர் துரை வைகோ. அவ்வளோ சீக்கிரம்லாம் கட்சி விட்டு மல்லை சத்யா எடுக்க முடியாது. ஏன்னா தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இது. நீங்கள் இஷ்டத்துக்கு நாளைக்கு வாம்பீங்க, நாளைக்கு போவீங்க, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதனால் ராஜினாமா பண்ணணும்னு கேட்டாராம் மல்லை சத்யா. மல்லை சத்யா கேட்டார், நான் எதுக்கு ராஜினாமா பண்ணோம்? என் தலைவர் சொல்லிட்டு நான் பண்ணுறேன், நீங்கள் சொல்லி நான் ஏன் பண்ணோம் அப்படின்னு கேட்டது. இதெல்லாம் சேர்த்து வச்சு கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா மல்லை சத்யாவோட புகழ் நாளுக்கு நாள் வர்றதை வைத்தறிச்சப்படுறார் துரை வைகோ. அவரால் தாங்க முடியல. நமக்கு போட்டியாக ஒருத்தர் வந்துடுவார அப்படிங்கிற பயத்தில் இவர் செஞ்ச வேலை தான் இந்த மாதிரி வேலை தான். மீடியாவில் கசிய விட்டாராம் மல்லை சத்யா பற்றி. அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த மீடியாவும் அது பிக்கப் பண்ணல.
ஸோ அவர் கோவம் அதிகமானதுக்கு காரணம் கட்சியில் தொண்டர்கள்லாம் மல்லை சத்யா மதிக்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் மல்லை சத்யா பெரிய பெரிய ஆள்னு ஒத்துக்கிறாங்க. ஆளுமை இருக்குது மல்லை சத்யாட்ட, இவர்கிட்ட ஆளுமை கிடையாது. ஸோ இந்த ஒரு காரணங்களினால் மல்லை சத்யா மீது கடும் கோபத்தில் இருக்கார் துரை வைகோ. அந்த கோபத்தினால தான் வந்து வாக் அவுட் பண்ணுறது, வெளியில் போகிறது, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கார். வைகோவால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு பக்கம் அவரோட மனசாட்சியான மல்லை சத்யா, ஒரு பக்கம் அவரோட பகன். அவர் என்ன தான் பண்ணுவார், பாசத்துக்கும் இதுக்கும் இடையில மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறார் வைகோ. ஓகே, இப்போ ஒரு பக்கம் பார்க்கும்போது பாமகவிலையும் ஒரு தந்தை மகன் முதல் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இங்கே வைகோ அவர்கள் கட்சியிலும் அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இது அட்டென்ஷன் சீக் வந்து பாமகவில் பண்ணல. ஏன்னா பாமகவில் உண்மையாகவே பிரச்சனை ஓடுது. பாஜகவோட கூட்டணி வைக்கிறது பெரியவருக்கு பிடிக்கல. பெரியவர் இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி மணிகினி கேட்கலாம், டிமாண்ட் பண்ணலான்னு பார்த்துருந்தார். அன்புமணிக்கு போய் சைன் பண்ணுறது அவருக்கு பிடிக்கல. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே கூட்டணிக்கும் மதிமுக சண்டை கிடையாது, இன்டர்னல் ப்ராப்ளம். ஆனால் ஸ்டாலின் கூப்பிட்டு சொல்லிட்டாரா வைகோட்ட, இதை நீங்கள் தீக்க போகிறீங்களா இல்லை நாங்கள் தீக்கிட்டு வைக்கட்டுமா, எங்கள் கூட்டணி இருந்தால் அசிங்கமாக இருக்குது, முறையே சால்வ் பண்ணுங்கன்ற அப்புறம் தான் வைகோ இறங்கி வந்து கையை பிடிச்சி பண்ண வச்சார். ஆனால் ஸ்டாலின் சொல்லி தான் கேட்டிருக்காரு. ஸ்டாலின் கூப்பிட்டு பேசினாராம். ஸ்டாலின் இது மட்டும் பேசலை. ஸ்டாலின் வந்து துரை வைகோ கூப்பிட்டு, தம்பி ட்ரிச்சியை நல்லா கவனிச்சிக்கோ. சரி, ஸ்டாலின் ஒரு விதத்தில் கரெக்டாக இருப்பார். அவரோட எம்பி, அவர் கட்சி எம்பியாக இருந்தாலும் கூட்டணி கட்சி எம்பியாக இருந்தாலும் தொகுதியை ஒழுங்காக வச்சுக்கலாம்னு சண்டை போடுவார். நாளைக்கு திருப்பி டிஎம்கே ஜெயிக்கணும். துரை வைகோக்கு வந்த ஓட்டெல்லாம் மதிமுக ஓட்டு இல்லை, டிஎம்கே ஓட்டு தான் அவருக்கு வந்திருக்கு. அவருக்கு நேருவால் தான் ஜெயிச்சார். நேருவே சொல்லிட்டாரான் கூப்பிட்டு, அண்ணே அவர் வரவே மாட்டேங்கிறார் காட்சிக்காக, தொகுதி பக்கம் நான் என்ன பண்ணுறது, நம்ம 8 பேர் ஆகுது, நான் ஏதாவது பண்ணி கொடுக்குறேன். ஸோ அறிவிக்கப்படாத எம்பியாக இருக்கிறவர் நேரு தொகுதிக்கு என்ன பண்ணமோ அவங்க மக்களுக்கு என்ன எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இவர் தொகுதி பக்கமே போகிறதில்லை. பொறுத்து பார்த்தா ஸ்டாலின் வைகோ கூப்பிட்டு சொன்னாராம், அண்ணே கொஞ்சம் பையனை கவனிச்சிக்கங்க, தொகுதி பக்கம் போக மாட்டேங்கிறான், நல்ல காரியம் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், இது இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்குன்னு. வைகோவால் பேச முடியலைங்க, எவ்வளோதான் கேட்பார் பாவம். ஸோ இந்த சண்டை வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கிறது காரணம், துரை வைகோவுக்கு கூடிய சீக்கிரம் தலைவர் பதவியை பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கான இல்லை. 2 பேரில் யார் ஸ்மார்ட்னு பார்த்தீங்கன்னா மல்லை சத்யா ஸ்மார்ட்டர் தேன் துரை வைகோ. எல்லா விஷயத்துலையும் இந்த விஷயம் விருது அறிஞ்சவர். மல்லை சத்யா ஒன்றே ஒன்று சொல்லலாம், தம்பி நீங்கள் கூட வச்சுக்கினால உங்கள் ஜாதி ஆளாக வச்சுருக்கீங்க, கொஞ்சம் பரவாயில்ல எல்லாரையும் வச்சுக்கோங்க, ஜாதி சங்கம் மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவர் பிடிக்கல துரை வைகோ. ஏன்னா துரை வைகோவோட சொன்ன நம்மளால் தானே கொண்டாங்க, அவர் ஆளுங்களே சுற்றி வச்சுருக்கார். அது கொஞ்சம் கட்சிக்கு நல்லது இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணார். சரி, மல்லை சத்யாவும் பெரிய தலைவருங்க, அவர் இவ்வளோ வருஷமாக வைக்கக்கூடாது இருக்கார், அவர் கட்சி பற்றி தெரியாமல் இருக்குமா. இது இந்த பவர் பாலிடிக்ஸ் தான் வந்து இந்த சண்டைக்கான. இது இப்போ தீர்வு வந்துட்டாங்களா சார்? சமாதானம் உண்மையான சமாதானம் அது இல்லை, கிடையாது, உண்மையான சமாதானம் இல்லை. திருப்பி வெடிச்சு கிளம்பும். ஏன்னா வைகோவுக்கு வந்து சமாதானம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு நிர்பந்தத்தை ஸ்டாலின் மீடியாக்களை காமிக்க விட்டார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட கை ஒழுங்காக கொடுக்கல, அவர் கை கொடுக்க வரல, அவர் மூஞ்சியில் கடுன்னு இருந்தார் துரை வைகோ. மல்லை சத்யா அதெல்லாம் ஒன்று பாட்டு வெளிலேருந்தே சிரிச்சுட்டு போயிருந்தேன். மல்லை சத்யாவுக்கு அஜெண்டா எதுவும் கிடையாதுங்க. மல்லை சத்யா வந்து கடத்தில் குதினால வைகோ சொன்னாலும் குதிச்சிடுவார், அதான் அவர் கொள்கை. அவர் வந்து துரை வைகோ அகேன்ஸ்டாக போக மாட்டார். என்னதான் இருந்தால் தலைவர் அவருக்கு தெரியும், துரை வைகோக்கு அகேன்ஸ்டாக போனால் தலைவர் மனது புண்படும். எங்கன்னா தலைவர் மனதை இவர் புண்பட வைப்பாரா? மாட்டார். ஆனால் துரை வைகோ அப்படி இல்லை, எப்படியாவது மல்லை சத்யா கட்சி விட்டு போகணும்னு பார்த்துட்டு இருக்காரு. அது கட்சி விட்டு போகிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும், வேற ஒரு ரூபத்தில் வெளில வரும். இந்த இப்போ 2-3 நாள் அடங்கியிருக்கோம், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வேறு ரூபத்தில் வரும். ஏன்னா துரை வைகோ வந்து எப்படியாவது கட்சியை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறாரு. அதுக்கு யார் யார் தடையாக இருக்கான்னு அவர் நினைக்கிறாரோ, தடையாக இல்லை தடையாக இருக்கான்னு அவர் நினைக்கிறாரோ அவங்களெல்லாம் அப்புறப்படுத்தணும்னு பார்க்குறாரு. அது லிஸ்ட்டில் முதல்ல இருக்குது மல்லை சத்யா. ஓகே, இப்போ மல்லை சத்யா அவருடைய அஜெண்டா என்ன, கட்சியில் என்ன பண்ண போகிறாருங்க? மல்லை சத்யாவுக்கு எந்த அஜெண்டாவுமே கிடையாது. அவர் துணை பொதுச் செயலாளர், வைகோவோட லாயலிஸ்ட்டு. எங்கே போராட்டம் அறிவிச்சாலும் முதல்ல நிற்பார். எத்தனை போராட்டம் துரை வைகோ வந்திருக்காரு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். எம்பி ஆனதுக்கு அப்புறமும் சரி, எம்பி ஆனதுக்கு முன்னாடியும் சரி, எவ்வளோ போராட்டங்கள். மதிமுகவோட போராட்டங்களில் ராஜபக்சே வந்து போய் கருப்பு கொடி காமிச்சார் மல்லை சத்யா, உயிரை பணைய வச்சு போனார் திருப்பதியில். இவர் எத்தனை போராட்டம் கலந்துருக்காரு? சும்மா ஏசி ரூமில் உட்காந்துட்டு கட்சியை நடத்தணும்னு பார்த்தா வேலைக்கு ஆகாது. மல்லை சத்யாலாம் ஹார்ட்கோர் ஒர்க்கர், ரோட்டில் இறங்கி போராடுவார்,
சிறையெல்லாம் அவருக்கு ரொம்ப சாதாரணம். அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் இப்போ மதிமுக இருக்கிற சொற்ப தொண்டன் கூட மல்லை சத்யான்னா மதிப்பு எழுந்து நிற்கிறான், மதிப்பு கொடுக்குறான். அந்த மதிப்பு இவர் கொடுக்கறது இல்லையே. ஏன்னா இவர் எந்த விதமான ஒரு இம்பேக்டும் கிரியேட் பண்ண மாட்டேங்குது. கட்சின்னா வெறுமே ஒரு மீட்டிங் எம்பியாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், கட்சியோட ஆளுமையும் கொண்டு போகணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் கட்சி இருக்க முடியும். மல்லை சத்யாட்டு ரெண்டுமே இருக்குது, ஆளுமை இருக்குது, அவருக்கு தகுதி இருக்குது, இவர்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால தான் ஜனங்கள்லாம் கட்சிக்காரெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க. மதிக்காத காரணமே அதான் காரணம், மெயின் ரீசன். ஓகே, அப்போ இவருக்கு துரை வைக்க மேலே ஒரு கோபம் அதிருப்தி இருக்கும்ல. நான் இவ்வளோ வருஷமாக இருக்கேன், இவ்வளோ போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கேன், தலைவர் பதவிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அவருக்கு ஒரு கோபம் இருக்கும். உண்மையாக பார்த்தீங்கன்னா மல்லை சத்யாவுக்கு துரை வைக்க மேலே கோபமே கிடையாது. துரை வைக்க மேலே கோபம் கிடையாது. துரை வைக்க வரதை பற்றி கூட அவர் கவலைப்படல. துரை வைக்கவுக்கு தான் மல்லை சத்யா மேலே கோபம். என்னடா அது, நமக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் நம்ம சீட்டை பிடிக்கலான்னு பார்த்தா இவர் நடுவில் நிற்கிறாரு, நந்தி மாதிரி நிற்கிறாருன்னு. அது அவரோட கற்பனை. மல்லை சத்யாவுக்கு துரை வைக்கோ அடுத்த தலைவர் ஆகிறதுல எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஏன்னா அவர் தெரியும் அடுத்த இவர் தான் வரப்போகிறாருன்னு. ஆனால் இவருக்கு தான் மல்லை சத்யா எங்கே பிடிக்கிட்டு போகிறாருன்ற அது ஏன் அந்த பயம்னா கான்ஃபிடென்ஸ் இல்லை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை, அவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் சிறந்த ஆளுமையிலே கிடையாது. மல்லை சத்யா நல்ல ஆளுமை, நல்லா பேசுவார், ஆர்கனைசர், ஃபங்க்ஷன் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவார், போராட்டம் நடத்துவார். வைகோவோட ரைட் ஹேண்டாக இருக்கிறது கட்சியில் பார்த்தீங்கன்னா பையன் இல்லை, இவர் தான் ரைட் ஹேண்டாக இருக்கார். அது பையன் கண்ணை உறுத்துது. நம்ம அப்பா கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கார் அவர், நமக்கு நாளைக்கு அப்பா அடுத்து பிடிக்கிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பயம். அந்த பயத்தில் தப்பு மேலே தப்பாக பண்ணுறாரு. அந்த தப்பு ஒன்றும் பதில் சொல்ல வேண்டியது வைகோ தான். ஓகே, இப்போ கலைஞர் எம்எல்ஏ சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டம் இவர் போகாததற்கான காரணம் என்ன? அப்படி என்ன வைகோ அவர் மேலே ஒரு விசுவாசம்? ஆமாம், கலைஞர் 2 வாட்டி கூப்பிட்டு அமைச்சார். அந்த மல்லை எடுத்துகிட்டு வாயா அப்படின்னாரு, சிரிச்சார். மல்லை சொன்னார், தலைவர் மேலே எனக்கு மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு, ஆனால் நான் கட்சியை விட்டு வரமாட்டேன், நான் வைகோ விட்டு வரமாட்டேன். கலைஞரால் பாராட்டப்பட்டவர் மல்லை. பரவாயில்லப்பா, வைகோ இந்த மாதிரி ஆள்லாம் கூட வச்சுருக்கான்ப்பா, உண்மையான ஆள்லாம் வச்சுருக்காரு, நம்மகிட்ட விட அந்த மாதிரி இல்லையான்னு கிண்டல் பண்ணாங்க. அதனால் வைகோவோட லாயலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் துரை வைகோவோட அதிகமாக இருக்கிறது மல்லை சத்யா. வைகோ என்ன சொன்னாலும் கேட்பார். வைகோவோட வார்த்தை தான் வேதமாக்க அவருக்கு, அவர் சொன்னதான் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு தலைவரை வைகோவோட மேலே உயிரே வச்சிருக்கவர் மல்லை சத்யா. அவரை போய் சீண்டி பார்க்கலாமா? துரை வைகோ சீண்டி பார்த்துட்டார், அது ஒன்று பலனை அனுபவிக்கிறார். ஆனால் இந்த சண்டை எவ்வளோ தூரம் போகும்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் நோ ரிட்டர்னில். ஆனால் இவன் மல்லை சத்யா நேர்த்தியே சரண்டர் ஆகிட்டார். வைகோ துரை வைகோ என்ன வேணா பண்ணிட்டுங்க, அவர் தாங்க தலைவர், அவர் பேச்சு கேட்குறேன், மன்னிப்பு கேட்டார், ஆல்மோஸ்ட் சரண்டர் ஆகிட்டார். அப்போ கூட துரை வைகோ திருப்தி அடையலைன்னா என்ன பண்ண முடியும்? கட்சி எப்படி காப்பாற்ற முடியும்? இதனால் கூட்டணிக்கு ஏதாவது பாதிப்பு வரக்கான வாய்ப்புகள் இருக்குமா? மதிமுக ஒரு சின்ன கட்சிங்க, முன்ன மாதிரி இந்த ஆளுமைகள்லாம் இல்லை. கண்ணப்பன், செஞ்சி ராமச்சந்திரன், பொன்முத்துராமலிங்கம் பெரிய பெரிய ஆளுமையெல்லாம் இருந்தாங்க அந்த கட்சியில். 2 யூனியன் மினிஸ்டராக இருந்தாங்க, ஒரு பஞ்சாயத்து தொகுதியை ஜெயித்தாங்க. அப்படிப்பட்ட மதிமுக இப்போ கழுது தெரிஞ்சு கட்டணமாக போச்சு. இதுக்கு மேலே தெரிஞ்சுன்னா ஒன்றுமே இருக்காமல் போகுது. ஸ்டாலின் என்ன கூப்பிட்டோன்னாலாம் வேணாங்க, எதுக்கு அனாவசியமாக கட்சியில் ப்ராப்ளம் வருது, ஏன்னா கூட்டணி இருக்கிறதால கெட்ட பேர் வராமல் இருக்கணும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காரு. அதையும் மீறி சண்டை போட்டாங்கன்னா ஸ்டாலின் கூப்பிட்டு அப்புறம் ஹெட் மாஸ்டர் கையில் குச்சி எடுத்தாருன்னா அடங்கிட்டு போயிடுவார். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, தேங்க்யூ.